ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 389. இங்கு சண்டாளி ஒருவள் மோட்சம் அடைந்த கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் ஹரிஹரபுரத்தில் ஹரி தீட்சிதர் என்றொரு பிராமணர் வாழ்ந்து வந்தார். அவர் மிக மிக கற்று அறிந்தவர், எளிய தவ வாழ்வு வாழ்ந்தவர். அவரது மனைவியை ஊரார் துராச்சரா என்று அழைப்பார்கள். காரணம், அவளது கீழ்நிலையான நடத்தைகளே. அவள் கணவன் இடம் எப்போதும் தகாத மொழிகள் பேசி, மேலும் ஒரு நாளும் அவனுடன் தூங்காமல் மிக மோசமானவளாக இருந்தால், கணவனின் நண்பர்கள் இடம் எப்போதும் கடுமையாக பேசுவாள். பிற ஆண்களோடு தொடர்பு கொண்டு தனது காம விருப்பங்களை பூர்த்தி செய்து கொண்டாள். மேலும் பலவித போதை வஸ்துக்களை பயன்படுத்தி அவற்றுக்கு அடிமையாகவும் இருந்தால். நகரில் நாளுக்கு நாள் ஜனத்தொகை பெருகி வரவே அவள் காட்டில் ஒரு சிறிய குடிசை அமைத்து அங்கு தன் காதலர்களை சந்தித்து வந்தாள். இப்படியாக இருக்கும் சமயம் ஒரு நாள் இரவு தன் காமத்தை திருப்தி செய்ய ஒருவரும் கிடைக்காமல் காட்டில் தன் இடத்திற்கு சென்று தனது காதலர்களின் யாரேனும் அங்கு இருக்கின்றார்களா என தேடினால் அங்கு யாரையும் காணாமல் காட்டுக்குள் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து தமது காம விருப்பங்களை நிறைவேற்ற ஆள் தேடினால், சிறிது நேரம் தேடிவிட்டு காமத்தால் தன் உடல், புலன்கள் மற்றும் மனது ஆகியவை வேதனையில் தகிப்பதையும் அவற்றை திருப்திப்படுத்த ஒருவரையும் காணாததை நினைத்து புத்தி பேதலித்து உறக்க அழத் துவங்கினால், ஓர் இடத்தில் அமர்ந்து சத்தமாக அழுத அவளின் ஒலி கேட்டு தூங்கிக் கொண்டு இருந்த ஒரு புலி எழுந்து அவளை நோக்கி விரைந்து வந்தது. அவளோ தன் ஆசைகளை திருப்திப்படுத்த ஒரு நாயகன் வருகிறான் என நினைத்து வேகமாக எழுந்தாள். திடீரென ஒரு புலி தன் அருகில் வந்ததை கண்டுவிட்டாள். புலி தனது கூரிய நகங்களால் அவளை குத்தி கொள்ள தயார் ஆகிவிட்டது. அந்த சமயம் அந்த பெண் புலியிடம், புலியே, நீ ஏன் என்னை கொல்ல வந்து இருக்கின்றாய்? காரணத்தை கூறிவிட்டு பின்பு நீ என்னை கொல்லலாம் என கூறினாள். புலியும் அவளை கொல்லாமல் அவளை கண்டு சிரித்தது. பின் பேசத் தொடங்கியது. பெண்ணே, தெற்கே மலாபகா என்ற ஒரு நதி இருக்கிறது. அதன் கரையில் முனிபர்ணா என்றொரு நகரம் உண்டு. அங்கு பஞ்சலிங்கநாதர் என்ற சிவபெருமான் கோவில் இருக்கின்றது. நான் அந்த நகரில் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்து இருந்தேன். அத்தகு உயர் பிறவி கிடைத்தும் நான் பேராசைக்காரனாக எனது புலன்களை கட்டுப்படுத்தாமல் வாழ்ந்து வந்தேன். நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு நான் யாகம் செய்ய தகாதவர்களுக்கு கூட யாகம் செய்து வைத்தேன். பௌதியவாதிகளின் வீடுகளில் கூட நான் உணவு உட்கொண்டேன். யாகம் செய்தல் மற்றும் விக்கிரக வழிபாடு என்ற பெயரில் நிறைய பணம் சேகரித்து அந்த பணத்தை எனது சொந்த புலன் இன்பத்திற்காக பயன்படுத்தினேன். மேலும் ஒழுக்க விதிகளை கண்டிப்புடன் பின்பற்றி வந்த பிராமணர்களை நான் விமர்சித்து வந்தேன். அதோடு யாருக்கும் நான் தானம் அளித்தது கிடையாது. மெதுவாக நான் வயதாகி எனது முடி நரைத்து பல் விழுந்து கண்கள் பார்வை மங்கி மரணம் நெருங்கிவிட்டது. அப்போதும் நிறைய பணம் சேர்க்கும் ஆசை என்னை விட கிடையாது. ஒரு நாள் தவறுதலாக மிக குரூரமான ஏமாற்றுவதில் வல்லவர்கள் ஆன சில பெயரளவே ஆன பிராமணர்கள் வீட்டில் உணவு கேட்கச் சென்றேன். அவர்கள் என் மீது நாய்களை ஏவி விட்டார்கள். ஒரு நாய் கடித்து நான் கீழே விழுந்து விரைவில் இறந்து விட்டேன். அதன் பின்பு இந்த புலியாக பிறந்து இந்த கொடிய காட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன். அதிர்ஷ்டவசமாக எனக்கு என் முன்பிறவி ஞாபகம் இருக்கின்றது. இதனால் இந்த பிறவியில் நான் பக்தரையோ சந்நியாசியையோ கற்புள்ள பெண்ணையோ தாக்குவது கிடையாது.
பாவகரமானவர்களையும் கற்பு இல்லாத பெண்களையும் மட்டுமே நான் உணவாக கொள்கிறேன். நீ மிக மிக கற்பு இல்லாதவள், மிக்க பாவகரம் ஆனவள், நீ நிச்சயமாக என் உணவாக கூடியவள் என கூறிவிட்டு புலி அவளை கொன்று விட்டது. இதற்கு பின்பு யமதூதர்கள் வந்து அவளை தூயதா என்ற நரகத்தில் மலஜலம் மற்றும் இரத்தம் நிறைந்த குளத்தில் 10 மில்லியன் கல்பாண்டுகள் துன்புறச் செய்தார்கள். அதன் பின்பு ரவ்வம் என்ற நரகத்தில் அவளை தள்ளினார்கள். அங்கு 100 மண்வந்தரங்களுக்கு துன்புற்றாள். அதன் பின்பு பூமியில் ஒரு சண்டாளியாக பிறந்தாள். மீண்டும் முன்பு போலவே பாவ வாழ்வு வாழ்ந்தாள். பாவத்தின் காரணமாக அவளுக்கு குஷ்ட நோயும் காச நோயும் வந்துவிட்டன. அதிர்ஷ்டவசமாக ஒருமுறை ஹரிஹரபுரம் சென்று ஜம்பகா தேவி பார்வதி ஆலயத்தின் அருகில் சென்றாள். அங்கு முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான வசுதேவர் என்ற பெருமகான் தொடர்ந்து பகவத்கீதையின் 13ஆம் அத்தியாயத்தை பாராயணம் செய்து வந்து கொண்டு இருந்தார். அவரது வாயிலால் இதை கேட்ட அவள் கவரப்பட்டு மீண்டும் மீண்டும் அந்த பகவத்கீதை பாராயணத்தை கேட்டாள். இதனால் அவள் எல்லா பாவ விளைவுகளில் இருந்தும் விடுபட்டு விட்டாள். சண்டாளியின் உடலை கைவிடும் அளவு தூய்மையாக முடிந்தது. மேலும் பகவான் விஷ்ணு போன்ற 4 கைகள் கொண்ட உருவம் பெற்று அவள் வைகுண்டம் சென்று விட்டாள். இப்பொழுது மேற்கண்ட கதையை சிவபெருமான் தனது மனைவி பார்வதியிடம் கூறினார். ஓ அன்பு பார்வதி, இப்போது ஸ்ரீமத் பகவத்கீதையின் 13ஆம் அத்தியாயத்தின் அளவற்ற பெருமைகளை கேட்டுக்கொண்டு இருந்தாய். இதனால் நீ பெரு மகிழ்ச்சி அடைவாயாக என்றார் சிவபெருமான் பார்வதியிடம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்